ரீசெண்டாக சென்னையில் 10th அண்ட் 12th ஃபஸ்ட்டு 3 மார்க் வாங்கின மாணவிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் தலைவரும் நடிகருமான விஜய் வந்துட்டு பரிசுகள் வழங்கின செய்தியை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுவும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு நிகழ்ச்சியில் இன்னொரு ஹீரோவும் கலந்துக்கிட்டாராம். அப்போது கண்டிப்பாக தாவேக்கால இணைய போகிறாரா அப்படின்றது தான் பல பேரோட கேள்வியாகவே இருக்கு. கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அப்படின்னும் அறிவிப்பு வெளியாச்சு. இந்த நிலையில தான் விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சியில இதுவரை எந்த சினிமா பிரபலமும் இணைஞ்சதா நமக்கு தகவல் எதுவுமே வரல. ஆனா இந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட விமல் இந்த கட்சியில இணைய போறாரா அப்படின்ற கேள்வி ரசிகர்களோட மத்தியில் மட்டும் இல்லாம மக்களோட மத்தியிலும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இவங்க வந்துட்டு செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது, என்னோட தம்பிகளுக்காக இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிட்டேன், என்ன அன்பா அழைச்சதுனால கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தளபதி விஜயோட கில்லி திரைப்படத்துல தான் நான் அறிமுகமான அவரோட 80 நாட்கள் பணிபுரியிற வாய்ப்பு கூட எனக்கு கிடைச்சிச்சு. அந்த பாசத்துக்காகவும் விஜயோட ஃபேன்ஸான என்னோட தம்பிகளோட அழைப்பின் பேர்ல இந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். மற்றபடி கட்சியில இணையறத பத்தி எந்த ஒரு யோசனையும் இப்ப வரை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி சொல்றவரு திடீர்னு ஃபியூச்சர்ல கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் கட்சியில இணைவாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே மாதிரி தொடர்ந்து நீங்க அப்டேட் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.